வேலையெல்லாம் பண்றது வீடியோ ஆன் ஆச்சு. உடனே பண்ணிடுறேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணா என்ன தண்ணி கிண்ணி இறக்குமா என்னன்னு வீட்டு வேலை கூட 1800 முடியாது. அதை போட்டு பைப்பை கொடுத்து ஏற்கனவே கடலில் இருந்த பைப்பெல்லாம் அறுத்து ஜாயின் பண்ணி நம்ம ஒன்றும் இல்லை. நாளைக்கு நீங்கள் லேப்டாப்பில் குடிச்சிட்டு வந்து வாய்ப்பு எழுதி போட்டு விட்டுருங்க. அதை கேட்டு வாங்க தான் தண்ணி நாளைக்கு கடைக்கு போயிருக்கீங்க. அவன் கேட்டு அவன் என்ன முடிவு பண்ணா பண்ணிக்கிறோம். அது இப்ப என்ன சொல்லுச்சுன்னா ஈசுப்பு கிட்ட சொல்றேன் மாங்குது. நீங்க என்ன ஈசுப்பு கொடுக்குறீங்கன்னா எங்க அம்மாவுக்கு ஈசுப்பு சொல்லலாம் எங்க அம்மா கேட்கும். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்பான். அம்மா அம்மா இருமா 10 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுமா. அவன் சொல்லிட்டானா அதை கேட்டுக்கிறோம். அதை தான் நான் இப்ப சொல்றேன். கூலி கம்மியா இருக்குங்க. ஒரு 4 அடி பைப்பு தேவைதான் தேவைன்னு வச்சுக்க. வேலை வாங்குறாங்க 420 வரையும் எழுதி வச்சுட்டான் பைப்பு. 420 வரையும் விலையை போட்டான். அவன் கொண்டு வந்து 4 வரையும் கொண்டு வச்சிருக்கான். அப்ப 70 கிலோ காசு எங்க போகும்? அந்த மாதிரி காசு எடுப்பாங்களா? அந்த மாதிரி எடுத்துருவாங்க காசு. இது இயற்கையாவே இந்த கூலியில குறைச்சிக்கிட்டு மாமி என்ன அடிக்கடி சொல்லுது வெளியில அவங்க எழுதி கொடுத்தாங்க. பொதுவாக 470 சதுரடி எழுதி கொடுத்துருக்காங்க. பைப்பு போட்டு மொத்தமே 400 தான் தேவைப்படும். அப்போ 70 சதுரடி எக்ஸ்ட்ரா எழுதிப்பான். நமக்கு என்ன தெரியும், அடி 20 ரூபா, அங்கே திருச்சிக்கு 20 ரூபா பேசுறது பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்கா அப்படின்னு அங்கேயே வாங்கிட்டு கொண்டு வர 400 தான் கொண்டு வருவான். நீ பாட்டியா போய் கலந்து கொடுத்தீங்களா? அதுல ரெண்டாவது மாமு பேசிட்டு 1800 ரூபா அந்த ரோடு ரெல்லி காட்டி கட்டிக்கிறாங்க. ரோடு டப்பா இருக்கு. 2 டப்பா இருந்தது. 2 டப்பா இன்னொரு விஷயம் சொல்றது நான் கேட்டேன். மாமா கடையில இருந்து நீங்க நெட்டா போட்டோ அனுப்புறீங்க. கடையில இருந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு சேவைக்கு போயிட்டு வந்தா போயிட்டா கடைக்கு எந்த போட்டோ மட்டும் எங்கே வாங்குறீங்க? அதை வந்து தெரிஞ்சவங்க கூட வந்து அவர் போடுறவர்கிட்ட கேட்கணும். 32 ரூபாய்க்கு வெளியில போட்டு கொடுத்தாரு. என் ஃப்ரெண்டு தான் அவருக்கு 22 ரூபாய்க்கு தான் முன்னாடி போட்டுல அதுல இந்த போறோம். இந்த லைன் கரண்ட் கொடிக்காண்டு தான் நான் எனக்கு முதல்ல சின்ன பிள்ளைகள் அந்த தயாரிப்பு சாலையாங்க வரும். கதவை சாத்திக்கிறது வெளியில விடாம அப்புறம் பார்த்து கொடுங்க. 35,000 கேட்டான். அது 15 அடிச்சுட்டு 5 சீட்டு எல்லாம் அவனே வாங்கி போட்டான். 35,000 கேட்டா 32 ரூபா தான் கொடுத்தான்.
அவன் தான் அவங்க மோமணி மச்சான் ஜோடி பாப்பாவுக்கு தானே போர் கொடுத்தான்ட்டு மோமணி மச்சான் தான் கூட்டிகிட்டு வந்து பேசி ஜோடி பாப்பா கொடுத்தேன். பேசிக்கிட்டு இது பண்ணிட்டா இது ஒரு வாரத்துல என்னமோ விட்டானதுமா அவரு இந்த சும்மா சிமுக்கு சீட்டு போட்டு வந்துட்டாங்க 70,000 3 சீட்டு போட்டுருக்காங்க ஒரு லைன். வீடு கட்டுறதே அம்மா வீடு பெரியம்மாவோட மாதிரி கட்டி விட்டுருக்கான். கொஞ்சம் ஒடுக்கி கூடத்தை கொஞ்சம் ஒடுக்கி இல்ல இந்த வாழ்வு உங்களுக்கு இந்த வாழ்வு சொல்றேன். இன்னும் ஒரு 2 அடியை 3 அடியை கொஞ்சம் குறைச்சு ஆளை இப்படி அது கொடுக்க முடியலையா? நீங்க வந்து பில்லர் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறோமா? பில்லரை போட்டாங்க, பில்லர் போட்டாக்க நவுத்த முடியாது. அந்த பில்லரை வந்து நவுத்த முடியாது. அது வந்து கட்டு கம்பி வந்து பத்தியா தலையில கீழே வரும், அப்பவே முடிச்சு போயிருமா. இவங்க வந்து பார்த்துட்டு சின்னதா, அதாவது பில்லர் போடுறதுக்கு முன்னாடி வீடு கட்டையிலேயே எங்க அக்கா கட்டா சொல்லிக்கிறாரு, பார்த்து முளை வீட்டுக்கு வைக்க சொல்லி இது பண்ணாரு. வீடு கட்டும் போதே பொதுவாவே வீட்டுங்கன்னா ஒரு இதுல மட்டும் இந்த ரூமுக்கு நடுவுல சின்ன கேப்ல ஒரு இந்த ரூம்ல இருக்கிறா இவங்களுக்கும் இந்த ரூம்ல இருந்தா குளிக்க வச்சிருக்காங்க. அவங்க வேணும் அது அதிகமா யூஸ் பண்ணலாட்டியும் அடிக்கடி அதாவது இந்த ரூமு கிட்ட இந்த ரூம் இருக்கா, நடுவுல அப்படி வச்சு அவங்களுக்கு அங்கிட்டு கதவு திறந்துருந்தா அவங்களுக்கு அப்பதான் வியாதி அதிகமாக ஆடுகளில் பொங்கலோட இருந்து சொல்லியிருக்காங்க. பாது ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு அதை போறாங்க கொடுத்து போட்டு யூசுப்பு இங்கதான் சார் இருக்குன்னா அவன் வந்து அவன் இது ஒன்று பெருசாக எடுக்க மாட்டான். எரிட்டு கொடுத்தே இருக்கான். 10-20 நாள் ஆகுமாம 10-15 நாள் வரைக்கும் வருவாங்க. 10 நாள் காஃபி இருக்குல்ல அந்த கடைக்கு இது ஆள் வச்சு போற சேர்ந்து மாத்திரத்துக்கு நாளைக்கு திங்க பாத்மா பண்ணிருக்க கதையை பார்த்தாலும் சிரிப்பு என்கிட்ட பேசுறதுக்காக ரெக்கார்டிங் இல்லைங்க. எதுக்கு போடணும் வேற என்ன பண்ணணும்? ஒரு ஆம்பளை விட்டுதெல்லாம் எதுக்கு பக்கத்துல பண்ணிருக்கீங்களா? வெளிநாட்டுல இருக்க சொல்ல தெரியாதையா? அப்ப சொல்ல போறாங்க நீங்க அப்ப இருக்கையில கூட போட பண்றது இல்ல. இருக்கு எந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற சொல்லி கொடுத்தாங்கயா நம்ம இப்பெல்லாம் சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி யாரும் போடாம பண்ணிருக்கு உங்களுக்கு போடாம வீடியோ போடுறேன். வீடியோ நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஐடியா பாப்பா வாயோ வீடியோ முடிச்சுட்டாடா போதும்.